முத்துவும் மீனாவும் நஷ்டப்பட்ட 5 லட்சம் ரூபா பணத்தை வந்து நீ தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதுனால இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த 5 லட்சத்துக்கு நம்ம எங்கடா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் ரோஹிணி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் இருந்துட்டு விடுமா அதெல்லாம் மெதுவாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்னடா மனோஜ் இப்படி சொல்கிற, அந்த பூக்காரி முன்னாடி நான் ஒன்றும் கடங்காரியாக நிற்க விரும்பலடா, எவ்வளோ சீக்கிரம் அவகிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்போ 5 லட்சத்தை எப்படிமா நீ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லவும் அதுதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ ரோஹிணியை பார்த்ததுமே இங்கே விஜயாவுக்கு ஒரு ஐடியா வந்துடுது. அப்போ உடனே மனோஜ் பார்த்து டேய் மனோஜ் எனக்கு ரோஹிணிக்கு மலேசியாவுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிடா அப்படிங்கிறாங்க. அதை கிட்ட மனோஜ் என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கவும் இங்கே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆண்டி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம்மா நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, எதுக்கு திடீர்னு மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நானும் உங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லை, அப்படியே மலேசியாவுக்கு போன மாதிரியும் ஆச்சு, உங்கள் அப்பாவை பார்த்த மாதிரியும் ஆச்சு, கண்டிப்பாக உங்கள் அப்பா உன்னை பார்த்தாரு அப்படின்னா பணமெல்லாம் கொடுப்பாருல்ல, அப்போ அந்த காசை வாங்கி இந்த மீனாக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி இந்த ஆண்டி என்ன இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுறாங்களே, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இல்லை ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்ல வரமோ என்னம்மா எப்போ பாரு உங்கள் அப்பா விஷயத்தை பேசினாலும் நீ எதையாவது தட்டி கழிச்சிட்டே இருக்க, நானும் வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு டைம் கூட உங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லை, பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காரே இல்லையே ஒரு டைம் கூட இங்கே வந்து பார்க்கவே இல்லை, சரி அவர் தான் ரொம்ப பிஸியாக இருப்பார் நீ சொல்கிற, அதனால் அவர் இங்கே வர வேண்டாம், நம்மளே போய் அங்கே பார்த்துட்டு அப்படியே மலேசியாவில் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு எனக்கும் வரணும்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது இப்போ தான் வந்துட்டு இந்த டீலர்ஷிப்பே கிடச்சிருக்குது, அதனால் நான் இப்போ இங்கே வர முடியாது, நான் வேணால் செகண்ட் டைம் வரமா, நீங்களும் ரோஹிணி இப்போ போயிட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி நிலமை புரியாமல் இந்த மனோஜ் வேற கொத்து விட்றானே, மலேசியாவில் எங்கள் அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தானே போய் பார்க்குறதுக்கு, இப்போ எப்படின்னா இந்த ஆண்டி சமாளிக்கிறதுன்னு சொல்லி திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜயா என்னம்மா ரோஹிணி நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும் இல்லை ஆண்டி அது வந்து நம்ம வேணால் அப்புறமேல் போகலாமே ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம போகிறோம், டே மனோஜ் என்னடா பார்த்துட்டு இருக்கேன், நீ டிக்கெட்டுக்கு புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ரோஹிணி இது என்னடா நமக்கு புது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கவலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வித்யா கால் பண்ணவும் அப்போ நடந்த விஷயத்தையில் வித்யாட்ட சொல்லி புலம்புறாங்க. அதை கேட்டு வித்யா பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. என்னடி என் நிலமை உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லவும் பின்னாடி எத்தனை நாளைக்கு தான் நீயும் வந்துட்டு இந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்ப, அவங்களுக்கும் ஒரு நாள் சந்தேகம் வராதா என்ன, இப்போ பார்த்தியா நீ சரியாக மாட்டிக்கிட்ட, இதுக்கு தான் நான் வந்துட்டு பொய் மேலே போய் சொல்லாத, எனக்கு இருந்தாலும் உண்மையை சொல்லிடுன்னு சொன்னேன். வித்யா எப்படி சொன்னது கேட்டு ரோஹிணி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஏண்டி நானே வந்துட்டு இங்கே பயந்து போயிருக்கேன், இதில் நீ வேற ஏண்டி கடுப்பேற்றியடி வெயிடி ஃபோனை அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க. இங்கே விஜயா ரவி கிட்ட வந்து டே ரவி ஃபாரின்க்குலாம் போகிற மாதிரி ஒரு ட்ராவல் பேக் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா. எதுக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அதுவா நான் மலேசியா போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்டு இங்கே முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. என்னது மலேசியாவா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் ஏன் நான் மலேசியாவில் போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நான் சம்மந்தி பார்க்க போகிறேன், நானும் ரோஹிணி மலேசியா போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சம் ரூபா கொடுக்குறக்கு மட்டும் உங்களுக்கு காசு இல்லை, மலேசியா போகிறக்கு மட்டும் காசு இருக்குது அப்படிங்கவும் இங்கே பாருறா உனக்கு அந்த 5 லட்சம் ரூபா வந்துரு, நான் மலேசியா போகிறதே வந்துட்டு சம்மந்திகிட்ட போய் காசு வாங்குறதா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு அதுக்கு தான் அங்கே போகிறீங்களா அப்படிங்கவும் உனக்கு என்னடா எப்படி வந்தால் என்ன, உன் காசு உனக்கு வந்துடும், வேலை நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துவும் அதுவும் சரிதா, எனக்கு எப்படியும் காசு வந்தால் போதும், அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லரமாக வந்து மலேசியா தானான்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது, நீங்கள் போயிட்டு வந்ததாக தான் அந்த ரொம்ப நாள் டவுட்டும் எனக்கும் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.